வேத புஸ்தகத்தில் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதுதான் வசனத்தினுடைய அர்த்தம். இன்றைக்கு டிசம்பர் மாதம் பிறந்து விட்டது. உலகம் எங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு அலங்காரங்கள் எல்லா நாடுகளிலும், எல்லா பாஷைக்காரர் மத்தியிலும், எல்லா தேசங்களிலும் மக்கள் ஆவலோடு இந்த பண்டிகைக்காக ஆயத்தப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க. டிவியில எல்லாம் அதை காண்பிக்கிறாங்க. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சுட்டாங்க, அலங்காரம் பண்ணிட்டாங்க. இது மாதிரி கிறிஸ்துமஸை வரவேற்க. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்த அந்த நாள், இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த அந்த நாள், அதை நினைவு கூர்ந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் மொழி பேசக்கூடிய மக்களும் எல்லா இன மக்களும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையுடைய அர்த்தம் என்ன? அதனால நமக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம், நமதுனால நமக்கு வாழ்க்கையில் என்ன நன்மை, அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்றால் என்ன? இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காணக்கூடாத இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று கொண்டாடப்படுகிறது. தேவன் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அப்படியெல்லாம் அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை சிருஷ்டித்த தேவன் மகிமையின் தேவன். அவர் ஆவியாயிருக்கிறவர். அவரை மனிதனால் பார்க்க முடியாது, அவ்வளவு பிரகாசமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் அவர். அப்படியானால் அந்த தேவனை அப்படியே நாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்காக நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காணக்கூடாத அந்த இறைவன், அந்த கடவுள் மனிதனாக நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாய் கொண்டாடப்படுகிறது. அந்த காணக்கூடாத இறைவன், அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களையும் என்னை உண்டாக்கின தேவன் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. கடவுள் ஏன் மனிதனாக வர வேண்டும்? அவர் ஏன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார்? அவர் வந்ததற்கு பல காரணங்களை வேதத்தில் பார்க்க முடியும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவத்தில் இருக்கிற மனிதனை ரட்சிப்பதற்கு நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், எழுப்புதல் அக்கினியை போட்டு ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக சிலுவையில் என் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்றும் ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக கடவுள் மனிதனாய் வந்தார் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. யார் இந்த பிசாசு? அவனுடைய கிரியைகள் என்ன? இந்த உலகத்தில் நாம் எல்லாருக்குமே தெரியும், தீய வல்லமை ஒன்று இருக்கிறது. அதைத்தான் பிசாசு, சாத்தான் என்று சொல்லுகிறோம். ஒரு பொல்லாத வல்லமை, தீய வல்லமை, மனிதர்களுக்கு தீமை செய்கிற வல்லமை என்றெல்லாம் எல்லாருமே நாம் நம்புகிறோம். அதை குறித்து வேத புஸ்தகத்திலே அவன் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறதை வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவர் தானே. மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் ஏன் பிசாசு உண்டாக்க வேண்டும் என்பதான எண்ணம் நமக்கு உண்டாகலாம். ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கல, பிசாசை உண்டாக்கவில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் ரொம்ப அழகாய் மகிமையாய் சிருஷ்டித்து தேவ தூதர்களை உண்டாக்கினார். அதிலே ஒரு தேவதூதன் லூசிபர் என்கிற ஒரு பிரதான தூதர்களிலே ஒருவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினான், பெருமை உள்ளவனாய் மாறினான். கடவுளுக்கு மேலே தன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், எல்லாரும் என்னை வணங்கணும். ஏன் கடவுளை வணங்கணும்? என்கிட்ட மகிமை இருக்கிறது, நானும் வல்லமை உள்ள ஒரு தேவதூதன், என்னையும் ஜனங்கள் வணங்க வேண்டும் என்று தெய்வத்துக்கு விரோதமாய் எழும்பி கலகம் பண்ணினதினால் பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனான். அவன் சாத்தானாய் மாறிப்போனான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம்
12 முதல் 17 வசனங்கள், எசேக்கியேல் 28 அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களில் இதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ சாத்தான் பிசாசு இந்த உலகத்தில் உண்டாகி அவன்தான் மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பி இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம் பாவம், சாபம், வியாதி, வேதனை, மரணம், கஷ்டம் எல்லாவற்றிற்கு காரணம் இந்த பொருளாத பிசாசு. சாத்தான் என்று அழைக்கப்படுகிற பிசாசானவன் அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது, தீமை செய்கிறவன். இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களை அவன் வல்லமிலிருந்து மீட்டு எடுத்து மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வர வேண்டியது அவசியமாயிற்று. ஆகவே தான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க செய்தார், மரித்தோரையும் எழுந்திருக்க செய்தார். அப்பொழுது ஜனங்கள் தான் சொன்னாங்க, லூக்கா 7 அதிகாரம் 16 வசனத்தில் வேதத்திலே வாசித்தால், இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, ஒரு சாதாரண மனிதனால் இப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார், கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்று மக்களே இயேசுவை குறித்து சொன்னார்கள். ஆனால் தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, என்னை காண்கிறவன் என்று காணக்கூடாத இறைவனை காண்கிறான் என்று இயேசு சொன்னதை வேதத்தில் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய கிராமத்தை சார்ந்த என்னுடைய உறவினர் ஒருவர், அவங்க இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு நாள் என்னோடு பேசும்போது கேட்டார்கள், இயேசு கிறிஸ்து உலகத்தில் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. 2000 வருஷம் ஆயிற்று. அதை வைத்து தானே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னென்று சரித்திரம் பிரிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ 2000 வருஷம் தான் ஆகுது. ஆமாம். அப்போ அதுக்கு முன்னால கடவுள் யாரு என்பதா கேள்வி கேட்டார். அது ஒரு அறியாமையினால. அதுக்கு முன்னால உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்து உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அவர். யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்தில் சகலமும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் காணக்கூடாதவர், மனிதரால் பார்க்கக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் மனிதர்களுக்கு உதவி செய்யவும் மனிதர்களை பாவ சாப கட்டிலிருந்து விடுதலையாக்க அந்த காணக்கூடாத இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்துதான் 2000 வருஷம் ஆகிறது. அதற்கு முன்னும் அவர்தான், அதற்கு பின்னும் அவர்தான் என்பதாக வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் தான் கொலோசியர் 1 அதிகாரம் 15 வசனத்தில் இயேசுவை குறித்து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. He is the image of the invisible God. காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபம் தான் இயேசு கிறிஸ்து என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை சந்திக்க வந்த ஒரு தேவன் அவர், மனிதர்களை தேடி வந்த ஒரு கடவுள் அவர். வானத்திலிருந்து அந்த பரலோகத்தின் மகிமை தொடர்ந்து சாதாரண மனிதனாய் அவதரித்து வந்தவர். அவர் வந்த நோக்கம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. இந்த பிசாசு தான் இந்த உலகத்தில் தீமைகளை கொண்டு வருகிறான். அவனுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க அவரை உலகத்தில் வந்தார். சரி, அவனுடைய கிரியைகள் என்ன? இந்த பிசாசனுடைய கிரியைகள் என்ன? அது எந்த மாதிரி தீமைகளை மனிதர்களுக்கு, மனுக்குலத்திற்கு கொண்டு வருகிறது? அதிலிருந்து எப்படி அவர் விடுதலை தருகிறார்? எனக்கு அன்பானவர்களே, முதலாவது பிசாசு ஒரு மனிதனை பாவம் செய்ய வைத்து அவனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். சாத்தானுடைய முதல் கிரியை மனிதனை பாவம் செய்ய வைப்பது. ஆனால் தான் 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்தின் முன்பகுதியில் பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்றால் அந்த பாவத்துக்கு பின்னால் நின்று கிரியை செய்கிறது இந்த பொல்லாத பிசாசானவன் தான். அவன் பாவம் செய்து அவன் பிசாசாக மாறி போனதினால, தேவ சமூகத்தில் நிற்க முடியாதபடி தள்ளப்பட்டதினால இந்த மனிதர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும், அவருடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும், அவளை சாபத்துக்குள்ளாக்க வேண்டும், அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள விடக்கூடாது என்று மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுவதும் பாவம் செய்ய வைப்பதும் பாவத்திலே அடிமைப்படுத்துவது தான் பிசாசனுடைய முதலாவது கிரியை. அது ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே உலக தோற்றத்தின் ஆரம்பத்திலே அவன் ஆரம்பித்து விட்டான். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் பைபிளில் வாசிக்கிறோம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து மனிதன் மனுஷியை சிருஷ்டித்து பிள்ளைகளைப் போல நேசித்தார்.
ஆண்டவர் இந்த தோட்டத்திலே வைத்திருந்தார். இவர் தகப்பனை போல் அவங்களோட பேசி வந்தார். அன்றைக்கு மனிதனுக்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுக்குத்தான் மனிதனை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். இந்த விழுந்து போன தூதனாயிருந்த பிசாசு என்கிற அந்த பொருளாத சாத்தான் இதை பார்த்த உடனே அவனுக்குள்ளே பொறாமை எழும்பினாரு. மனிதர்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், இந்த மனிதர்களை கெடுத்து அவளை பாவத்துக்குள்ளாக்கி அந்த கடவுளை விட்டு பிரித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் தந்திரமாய் நுழைந்து மனிதர்களை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தான். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு செய்து பாவம் உள்ளே நுழைந்த இந்த உலகத்துக்குள்ள சாபம் நுழைந்தது. மனிதருடைய சமாதானம் போய்விட்டது. அப்படித்தான் சாத்தான் இந்த உலகத்திலே பாவத்தை கொண்டு வந்து மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். இன்றைக்கு வரைக்கும் அவன் செய்கிற கிரியை, பிசாசு செய்கிற கிரியை அதுதான். அதனால் தான் இயேசு சொன்னார், யோவான் 10:10 சாத்தானை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, அவன் திருடுகிறவனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாயிருக்கிறான். சமாதானத்தை திருடி விடுவான், நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி விடுவான், நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டு விடுவான். அவன் திருடனும் கொலைக்காரனுமாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அதே மாதிரி யோவான் 8:44 அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சாத்தானை குறித்து இயேசு சொன்னார். அவன் செய்யறதெல்லாம் பொய் தான். அழகா உண்மை மாதிரி பொய்யை சொல்லி விடுவான், பொய் சொல்லி ஏமாற்றி விடுவான், பொய்யான காரியங்களை உருவாக்கி விடுவான், பொய்யான சமாதானம், பொய்யான ஆரோக்கியம், பொய்யான தெய்வங்கள், பொய்யான காரியத்தை எல்லாம் அவன் உருவாக்கி அதுதான் மெய் போல ஏமாற்றி விடுவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறதை வேதத்திலே நாம பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் 12 பேர்ல ஒரு சீஷன், அவனையே பிசாசு பாவம் செய்ய வைத்து விட்டான். யோவான் 13:2 இயேசுவை காட்டி கொடுத்த பாவம் செய்யும்படி தூண்டினான். உனக்கு பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், பண ஆசையை தூண்டி இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு செய்தான். யோவான் 13:27 அவனுக்குள்ளே நுழைந்து வஞ்சித்து பண ஆசையை கொடுத்து கடைசியில் அவன் நான்கு கொண்டு செத்து மரித்து போன சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதே விதமாய் சாத்தான் மனிதர்களை பாவம் செய்ய வைத்து விடுகிறான். அதனால தான் என்னால் இதை விட முடியலையே, மதுபானத்தை விட முடியலையே, இந்த பாவத்தை விட முடியலேன்னு மனிதர்கள் தவிக்கிறார்கள். அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிற பாவத்துக்கு காரணம் இந்த பிசாசு. அவன்தான் இந்த பாவத்தை செய்ய வைக்கிறான். ஒரு சமயம் பாருங்க, ஒரு சகோதரோடு பேசினேன், மதுபான பழக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ நான் கேட்டேன், தப்புன்னு தெரியுதல்ல? தெரியுதையா, இதனால குடும்பம் பாதிக்கப்படுது, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அதில் போய் விடுகிறது, வீட்டில் ஒரு நிம்மதியில் விட்டுற வேண்டியது தானே. நான் அப்படிதான் நினைக்கிறேன். காலையில் நான் எழும்பும்போது போதை தெளிஞ்சிட்டா, நான் தப்பு பண்ணுறேனே, இந்த மதுபானம் குடிச்சு என்னை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குது, ஐயோ நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன், இனிமேல் குடிக்கக்கூடாது, இந்திலிருந்து குடிக்கக்கூடாதுன்னு காலையில் தீர்மானம் பண்ணுவேன். வேலைக்கு போவேன், மாலையில் சம்பளம் வாங்கி கொண்டு வரும்போது சாயங்காலத்தில் இந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எனக்குள்ளே ஒரு ஏவுதல் உண்டாகும். என் அறியாமல் எனக்குள்ளே ஒரு ஏவுதல் உண்டாகும். போ சாரை கடைக்கு போ, சாரையும் குடி, இந்த மதுபானத்தை குடி என்று ஒரு தூண்டுதல் உண்டாகும். என்னால் அதை மேற்கொள்ள முடியல, என்னால் கட்டுப்படுத்த முடியல. அது இல்லைன்னா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரம் நான் ஓடி போகிறேன். குடிச்ச பிறகுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, குடிச்சிட்டு வந்துடுறேன். ராத்திரி எல்லாம் போதிலேயே பல தப்பு பண்ணிடுறேன், என் குடும்பத்தெல்லாம் கஷ்டப்படுத்திடுறேன். போதை தெளிஞ்ச பிறகு நான் வருத்தப்படுறேன், ஐயோ இந்த மாதிரி மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்னால் விட முடியலையே. பாருங்க, எதனால? அந்த வல்லமை, அந்த பாவத்திற்குரிய வல்லமைக்கான குடி வெறியின் ஆவி, அந்த பிசாசு அவனை குடிக்க வைத்து அவனுடைய ஆத்மாவை கெடுத்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து அவருடைய நிம்மதியை கொலைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி. அந்த ஆவியில் இருந்த அந்த பிசாசு கட்டில் இருந்த பாவத்தை கொண்டு வருகிற பிசாசு கட்டிலிருந்து விடுதலை பெறும்போதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஊழிய இடத்துல ஸ்தாபனத்தை பார்க்க போனது. அவங்க ஒரு ஐயா இருந்தாங்க அதுக்கு பொறுப்பாக. அவளோடு பேசும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொன்னார்கள். ஒரு கிராமத்தை சார்ந்தவள். அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு குடிகாரன், இன்றைக்கி என் வாழ்க்கை மாறி இருக்குது, இயேசு மாற்றிட்டாருன்னு சொன்னார். என்ன நடந்துச்சு, எப்படி மாற்றினார்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இயேசுலாம் எனக்கு பிடிக்காது ஐயா, இயேசுவெல்லாம் நான் நம்பாதவன், ஆனால் குடி மதுபானம், நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் குடிச்சிருவேன். ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், நம்ம பணத்தெல்லாம் இவன்கிட்ட கொடுத்து நம்ம குடிக்கிறோமே, நம்மளே சாராயம் காய்ச்சினா என்ன,
நம்மளே சாராயம் காய்ச்சி குடித்தா இவ்வளோ பணம் ஆகாதுல்ல, கொஞ்சம் பணத்தில் சாராயம் காய்ச்சி குடிச்சலாம், பணம் மிச்சம் தானே. எப்படிலாம் யோசனை பார்த்தீங்களா? பிசாசு கொடுக்கிறார். உடனே அவர் இப்போ சாராயம் காய்க்க ஆரம்பித்தார். சாராயம் காய்ச்சி நல்லா குடிக்கிறாரு. மீதி இருந்துச்சு. அவர் பார்த்தார், மீதி இருக்குதுல்ல, அப்போ நான் குடித்தது போக மீதி இருக்குது, எவ்வளோ குடிக்க முடியும், மீதி இருக்குது, அதை வியாபாரம் பண்ணலான்னு சாராய வியாபாரியாக மாறிட்டார். நான் குடித்தது போக மற்றவங்களையும் குடிக்க வச்சு கெடுக்கிற மாதிரி எனக்கு வருமானம் வருது இல்லை, சாராய வியாபாரியை மாறிட்டேன் நான். ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரே போராட்டம், பிரச்சனை. யாரோ என் மனைவிக்கு இயேசுவை பற்றி சொல்லி, இயேசுவே என் கணவரை கணவரை அடிச்சேன்னு ஜபித்தா. எனக்கு அதை பிடிக்கவே இல்லை. அருவாளை வச்சு வெட்டினா அவள் கையை, நீ ஜபமாக பண்ணுறேன்னு சொல்லி வெட்டி கையையே நான் காயப்படி துண்டாக்கிட்டேன். அந்த மாதிரி ஏதோ கிருபையை ஆஸ்பத்திரியில் போய் அவளை காப்பாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நான். சரி, எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்னு கேட்டேன். நான் குடி வெறி, அதிலே வாழ்க்கை போச்சு. மாதிரி மனைவி அடிக்கிறது, வேதனைப்படுத்துறது. என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ஐயா ஜெபிக்கிறாங்க, நீங்கள் வாங்க, உங்கள் வாழ்க்கைமா என்னெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. நான் இத்தனை வருஷம் குடிகாரன், என் லைஃபே இப்படி தான், இனி வாழ்நாள் முழுது இப்படி தான், என்னெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. இல்லை, நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே என் மனைவிக்காக நான் போனேன். அந்த ஐயா என்னை பார்த்துட்டு, ஒரு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். ஜெபம்லாம் பண்ணி என்னை மாற்றலாம் முடியாது. நான் இத்தனை வருஷமாக குடிகார இருக்கேன், நான் என்னுடைய லைஃபே இப்படி தான், வாழ்க்கையே நம்ம அவ்வளோதான். என்னால் நீங்கள் என்னோட மதெல்லாம் மாற சொல்லலை உங்களை. இயேசு கிறிஸ்துக்கிட்ட, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க நீ கேட்கலாம்ல, இந்த குடியினால் குடும்பம்லாம் பாதிக்கப்படுதில்லை, ஏன் கேட்கக்கூடாது? சரி, நீங்கள் சொல்கிறீங்க, சரி பாப்பா, என்னெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் சொல்கிறதுனால சரி அப்படின்னோடனே இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு குடிப்பழக்கம் இந்த விடுதலை கொடுங்க. அவருடைய மனைவி பக்கத்துலேருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே உள்ளத்தில் வாங்க, மதுபானத்தின் விடுதலை கொடுங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன ஜோமட்ட ஐயா ஜோம் பண்ணாங்க. அந்த நேரம் பாருங்க, ஒரு வல்லமை இறங்கிச்சா. ஒரு செடியை, ஒரு நட்டிருக்கிற செடியை பிடுங்கி எடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எனக்குள்ள இருந்து இந்த மதுபானம் என்கிற பாவத்தை வேரோட பிடுங்கி எடுத்ததை நான் உணர்ந்தேன். அவர் சொல்றார், எனக்கு ஆச்சரியம், என் இருதயத்துக்கு அப்படி ஒரு மரத்தை பிடுங்கி எடுத்த மாதிரி ஒரு கரம் என் உள்ளத்திலிருந்து பிடுங்கி எடுத்த உடனே என் இருதயம் புதுசா மாறிட்டு, அந்த மதுபான சிந்தனை, குடிக்கணுன்ற எண்ணம் எல்லாம் போய்விட்டாரு. இன்னைக்கு பாருங்க, சாராய வியாபாரம் கிடையாது, குடிக்கிறது கிடையாது. இயேசு ஒரு பரிசுத்தமா என்னை மாத்திட்டாரு. என்னை பார்த்தா என்னாலே நம்ப முடியல, நானா இப்படி மாறிட்டேன், என்ன மாற்றவே முடியாதுன்னு சவால் விட்டேன். எப்படி? இயேசுவனுடைய ஒரே ஒரு தொடுதல். இயேசுவால தான் ஒரு மனிதனை பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்க முடியும். என்றால் இயேசு ஒருவர் தான் பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் அவதரித்த ஒரு அவதாரம். மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க சிலுவையில தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய வல்லமை, அந்த ரத்தத்தின் வல்லமை ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மதுபானம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு தவறான பழக்கம், நீங்கள் சூதாடுகிற பழக்கம், ஆன்லைனில் ரம்மி விளையாடுவது, செல்ஃபோனில் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம், ஏதோ ஒரு காரியம் தப்புன்னு தெரியுது விட முடியல, பாவம்னு தெரியுது, சமாதானத்தை பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது, விட முடியல. உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்த சாத்தானுடைய கிரியைகளை அவர் அழித்தார். அவர் தான் உனக்கு மெய்யான விடுதலை கொடுக்க முடியும் இயேசுவால. இன்றைக்கு இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலிருந்து, பாவ குணத்திலிருந்து விடுதலை கொடுங்க. குடிக்கிறது, வெறிக்கிறது, மது, போதை வஸ்துகள் மாத்திரம் இல்லை, பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, வைராக்கியம், இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற பாவம். இந்த பாவத்தினால சந்தேகம், அதனால எப்போ பார்த்தாலும் மனைவி கிட்ட சண்டை, எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை, கோபம், எரிச்சல். அந்த பாவ சுபாவத்தையும் ஆண்டவர் பிடுங்கி எடுப்பார். அது ஒரு கோபத்தின் ஆவி, அது ஒரு எரிச்சலின் ஆவி, அது ஒரு சந்தேகத்தின் ஆவி. அந்த ஆவி தான் உங்களை அடிமையாக்கி வைத்து சந்தேகப்பட வைக்கிறது, எரிச்சல் பட வைக்கிறது, கோபப்பட வைக்கிறது, அடுத்த மேல பொறாமைக்குள்ள வைக்கிற பொறாமையின் ஆவி. அந்த கிரியைகளை அழிக்க இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து ஜெயம் எடுத்தார். எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவ சுபாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு இயேசு தருவார். சாத்தான் முதலாவது ஒரு மனிதனை பாவம் செய்ய வைத்து அவருடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். இரண்டாவது சாத்தானுடைய கிரியை என்ன பார்த்தீங்கன்னா, வியாதியினால் வேதனைப்படுத்துவது. சாத்தானுடைய இன்னொரு கிரியை மனிதனுடைய சரீரத்தை தாக்குவது. முதலாவது அவருடைய ஆத்மாவை பாவத்தினால் தாக்கி அவருடைய நிம்மதியை கொலைப்பது.
இரண்டாவது, சாத்தான் சரீரத்தை நோயினால் தாக்கி அவருடைய வேதனைப்படுத்துவது. அநேக வியாதிகளுக்கு பின்னால் இருப்பது பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவி செய்த ஊழியத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். கிராமங்கள் தோறும் பட்டண மக்கள் மத்தியில் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்து, அது மாத்திரமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார். ஜனங்களுக்கு சுகம் கொடுத்தார். சகல நோயிலிருந்து வியாதிலிருந்து அவளுக்கு சுகம் கொடுத்தார் என்பதாக வசனம் சொல்லுகிறாரு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்ப அந்த வியாதிக்கு பின்னால் இருப்பது பிசாசனுடைய வல்லமை, சாத்தானுடைய வல்லமை. அவன் வியாதிகளை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிறான். வியாதி வர பல காரணங்கள் உண்டு. நம்முடைய ஒழுங்கீனத்தினால வியாதிகள் வருவதுண்டு, பாவத்தினால வியாதி வருவதுண்டு, பலவிதமான சூழ்நிலையில் வியாதி வருவது உண்டு. ஆனால் பெரும்பாலான இந்த வியாதிக்கு பின்னால் இருக்கிற பொல்லாத ஆவிகள் மனிதனை பாவம் செய்ய வைத்து வியாதிக்குள்ளாக்குவது, மனிதர்களுக்கு தவறான காரியத்தை கொண்டு வந்து வியாதிக்குள்ளாக்குவது. சில சமயத்தில் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நம் சரீரத்தை தாக்கி நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வந்து நம்மை பாதிப்புக்குள்ளாக்கி விடுவது. இப்படி பல விதங்களில் வியாதியை கொண்டு வந்து பாதிக்கிறார். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை நீங்கள் வேதத்தில் வாசித்தால், இயேசு ஒரு ஜெபாலயத்தில் போதனை பண்ணும்போது ஒரு பெண் ஆண்டவரை சந்திக்கிறாள். அவள் 18 வருஷம் கூனியாய் இருந்தாள். முதுகுத்தண்டு வளைந்து கூனியாய் குனிந்து தான் நடக்கணும். 18 வருஷம் வேதனையில் இருந்த ஒரு பெண். அவளுக்கு வைத்தியர்கள், மருத்துவர்கள், அந்த காலத்து மருத்துவர்கள் பார்த்துருப்பாங்க, இது ஸ்பைனல் கார்டு, முதுகுத்தண்டில் இது ஒரு வியாதி, பிரச்சனை, ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனால் இயேசு அதை அறிந்து கொண்டார். இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அவளை இந்த சரீரத்தில் இந்த பலவீனத்தை கொண்டு வந்து அவளை முடக்கி கூனியாக்கி வைத்திருக்கிறதை இயேசு அறிந்து கொண்டு அந்த ஆவியை அதட்டி விடுதலை கொடுத்தார், சுகமாகிவிட்டாள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32, 33 வசனம் வாசிக்கும் போது வேத வசனத்தில் பாருங்க, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை இயேசுவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஊமையான மனிதன், பேச முடியாது. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு அவன் பேசினான். பாருங்க, ஊமையானது காரணம் ஏதோ ஒரு வியாதி அல்ல, ஒரு அவனை ஊமையாக்கி வைத்திருந்த ஒரு ஆவி என்பதை இயேசு அறிந்து அதை அதட்டி அந்த ஆவி வெளியேறின உடனே பேச ஆரம்பித்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்படியே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் இயேசுவனிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அப்போ குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக இயேசு அவனை சொஸ்தமாக்கினார். ஒரு ஆவி பாருங்க, அவனுடைய கண்ணுகளை குருடாக்கி பேச விடாதபடி வைத்திருந்தது. அந்த ஆவி துரத்தப்பட்டு அந்த அசுத்தாவி போன உடனே அவனால் பார்க்க முடிந்தது, அவனால் பேச முடிந்தது என்பதாக, அவனால் கேட்க முடிந்தது என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ சில வியாதிகளுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஸ்கேன் பார்த்தாச்சு, எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஏன் உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு எங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளலாம், இது பொல்லாத ஆவியினால் உண்டான வியாதியாக இருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி என்னிடத்தில் ஜெபிக்க அழைத்து கொண்டு வந்தாங்க. அவனுடைய ஒரு கால் நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. மருத்துவமனையில் வைத்து பல விதங்களில் அவனுக்கு மருத்துவம் செய்தார்கள், ஸ்கேன் எடுத்தாங்க, பல விதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஏன் இந்த கால் இப்படி பாதிக்கப்பட்டு ஏன் இந்த கால் நடக்க முடியாமல் இருக்கிறதுன்னு அவங்களால விளங்கி கொள்ள முடியவில்லை. எல்லா வித டெஸ்ட் எடுத்துட்டோம், எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், என்னன்னு தெரியல, ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அப்போ மருத்துவம் கைவிட்ட ஒரு சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை. ஜெபம் பண்ண என்கிட்ட கொண்டு வந்தாங்க. தம்பி கார்லேருந்து தூக்கி கொண்டு தான் அப்படி வைத்தார்கள். ஒரு இளம் வாலிப தம்பி. அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய துக்கம் இல்லை. நான் அவனை பார்த்தபோது எனக்குள்ள ஒரு பாரம். ஏன்னா நான் என்னுடைய 14 வயசில் வலது கால் செயலற்று நடக்க முடியாமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு நொண்டியாக இருந்தேன். அப்போ என் பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டாள் என்பது எனக்கு தெரியும். அதனால நான் அவனை பார்த்தபோது, நான் ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்தேன், இந்த தம்பியை அப்படி கஷ்டப்படுறான்னு நீ பார்த்து கொண்டு இருந்தேன். அவங்க அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்தில் தெளிவாய் பேசினார். அவனுடைய அந்த காலை ஒரு பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்கிறது.
ஒரு பொல்லாத ஆவி அவனுடைய காலை செயல்பட விடாதபடி கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டு அவிழ்க்கப்படும்படி நீ ஜெபம் பண்ணி என்று சொன்னார். உடனே அவனுடைய கால்களை கைய வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால்களை கட்டி செயல்படாமல் வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானை விலகு இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொண்டேன். அவ்வளவுதான் ஜெபம். நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். உடனே கால் செயல்பட ஆரம்பித்தார். அது எப்படி அந்த பாருங்க, அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, நோய்களை கொண்டு வருகிற ஆவி. ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் முடித்து இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்க முன்னால் வரலாம் என்ற அழைப்பு கொடுத்த போது அநேகர் வந்து ஒப்பு கொடுத்த கண்ணீரோடு ஜெபித்தாங்க. அப்பொழுது ஒரு வாலிப மகள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தாள். முன் வரிசையில் வந்து நின்றாள். அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து கொண்டிருந்தாள். நான் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டுன்னு ஜெபித்த போது அந்த மகள் அப்படியே கீழே விழுந்தாள், சரிந்து விழுந்தாள். என்னை முன் வரிசையில் இருக்கனால என்னால் மேடையிலிருந்து பார்க்க முடிந்தது. எனக்கு விட இருதயம் பதைத்து விட்டு, என்ன பாவம் இந்த வாலிப மகள் கீழே விழுகிறாளே என்று பார்த்த ஒரு அசுத்த ஆவி அவளை விட்டு வெளியேறி போனார். கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு எழும்பி நின்று விட்டாள். அவளுக்கு சந்தோஷம். சாட்சி சொல்ல விடுதலை சுகம் பெற்றவங்க மேடைக்கு வரலாந்த போது இந்த மகள் ஓடி வந்தாள். அவள் வந்து சொன்னாள், என்ன நடந்தது என்று சொல்லி. எனக்கு பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்த நாளிலிருந்து இழுப்பு வியாதி, ஆஸ்துமா இழுத்துக்கிட்டே இருக்கும். மூச்சு விட கஷ்டம். குளிர்காலம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். எத்தனை மருத்துவம், எத்தனை மருந்துகள் எல்லாம் பார்த்துட்டும் பிரயோஜனம் இல்லை. இழுத்துக்கிட்டே இருக்கு, மூச்சு விட கஷ்டம். என் ஆஸ்துமா வியாதியின் வேதனை. இன்றைக்கு ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை என் மேலே இறங்கிச்சு. ஒரு அசுத்த ஆவி என்னை தள்ளிவிட்டு ஓடி போனார். அது கீழே தள்ளிட்டு ஓடி போயிட்டு அந்த அசுத்த ஆவி. அந்த மகள் சொன்னால் மேடையில் எல்லாருக்கும் அது போன உடனே பாருங்க அந்த ஆஸ்துமா வியாதி இல்லை. அவர் சந்தோஷமா பிறந்ததிலிருந்து என்னால் இப்படி நார்மலா மூச்சு விட முடியாது, கஷ்டப்படுவேன், இழுத்துக்கொண்டே. இன்றைக்கு அந்த வியாதி போய்விட்டது. அந்த நோயை கொண்டு வந்த அசுத்த ஆவி விலகின போது அந்த நோய் விலகிவிட்டது. அற்புதமான சுகம் பார்த்தீங்களா? அப்போ இந்த பொல்லாத இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம். இந்த அசுத்த ஆவிகள் விலகும் போது நோய்கள் மறைகிறது. ஒரு சமயம் பாருங்க, ஒரு சகோதரி பல வருஷமா முடக்குவாதம், அப்படியே விரல்கள் எல்லாம் மடங்கி இருக்கும், ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும், அந்த மொழியா வலிக்கும்ல, அது ரொம்ப கஷ்டம். அந்த முடக்கு வாதம் வந்துட்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய முடக்கு வாதம், அப்படியே கால் கையெல்லாம் உயிர் போற மாதிரி வலி. அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. ஒருவேளை டெம்பரரியா வலி மாறுவதற்கு சில மாத்திரைகள் அப்படிதான் அவங்களுக்கு உதவி செய்கிறார்கள் மருத்துவர்கள். அந்த மாதிரி பல வருஷமா இருந்தது. அவங்க ஜபத்துக்கு வந்து கண்ணீரோடு ஆண்டு விட்டு அழுதாங்க. இன்னும் எவ்வளவு காலம் அந்த வேதையில கஷ்டப்படுற போற ஆண்டவரே, வலி தாங்க முடியல, மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க, என்னை குணமாக்க முடியாதுன்னு சொல்றாங்க, நாம தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஜெபிக்கும் போது ஆண்டோடைய கரம் அவளை தொட்டது. ஆண்டோடைய வல்லமை தொட்ட உடனே ஒரு அசுத்தாவி அவளை விட்டு வெளியேறினர். அந்த ஒரு அசுத்தாவி அலைக்கழித்து வெளியேறினர். வெளியேறின உடனே அவன் எழுமன பிறகு பார்க்குறாங்க, விரலெல்லாம் நல்லா ஆயிட்டு. அவளுக்கு பெரிய சந்தோஷம். அவங்க வந்து மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் விரலை அசைச்சு கையில் அசைச்சு காமிக்கிறாங்க. ஐயோ, எத்தனை வருஷமா இருந்த வலி, அந்த வேதனை இரவு பகலா என்னை வாதித்தது, இன்னைக்கு எனக்கு விடுதலை. அந்த அசுத்தாவி வெளியேறின உடனே வியாதியின் கட்டு அறுக்கப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்க சரீரத்தில் எத்தனை வியாதி வேதனை, ஒருவேளை ஆஸ்துமா, கேன்சர், ஆர்த்தரைட்டிஸ் அல்லது ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்ட வேதனை இயேசுவால குணமாக்க முடியும். பாருங்க, அவங்க சொன்னாங்க, அந்த சகோதரி குழந்தை இல்லைங்க, 18 வருஷம் குழந்தை இல்லை, 3 கட்டி இருக்குன்றாங்க. அந்த கற்பப்பையில கட்டி குழந்தை உண்டானால் அது நெரிச்சு கொன்னுரும், உங்களுக்கு குழந்தை உண்டாக வாய்ப்பில் எடுத்துடணும்னு சொன்னாங்க. அவனுடைய கண்ணீரை இயேசு கண்டார். ஒரே ஒரு தொடுதல், இயேசுடைய ஒரு தொடுதல் கட்டியை மறைய பண்ணினார். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதற்கு இதுபோன்ற ஆயிரக்கணக்கான சாட்சிகளை என் ஊழிய பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். பிறவி குருடர்கள் பார்வை அடைஞ்சிருக்கிறாங்க, பிறவி சப்பானிகள் எழும்பி நடந்திருக்கிறாங்க, ஊமையர்கள் பேசி இருக்கிறாங்க. இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். எல்லாம் இயேசு 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 என்கிற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அவர் செய்கிற அற்புதம். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு செய்வார். இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு எனக்கு ஒரு சுகம் வேண்டும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு இன்றைக்கு ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வதை காண்பீர்கள். 3வது, இந்த பிசாசை செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா?
மரண பயத்தை உண்டாக்குவது. பிசாசானவன் நம்மை பாவத்துக்குள்ளாக்கி சமாதானத்தை கெடுக்கிறவன். பிசாசானவன் நமக்கு நோய்களை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறவன். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தான் கடவுள் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் வந்தார். மூன்றாவது, இந்த பிசாசு செய்கிற ஒரு காரியம் மரண பயத்தை உண்டாக்குவது. வேத புஸ்தகத்தில் எபிரேயர் என்கிற அந்த நிருபத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்க. நான் வாசிக்கிறேன், வேத வசனத்தை கவனிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். காணக்கூடாத இறைவன், ஆவியாயிருக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் மனிதர்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு மனிதனாய் வர வேண்டும். அதனால தான் அவர் நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறதுனால சொல்லப்படும் பிள்ளைகள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் ஆனதை போல அவரும் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். எதற்காக? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அந்த வசனத்தை கவனிங்க. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, மக்களுக்குள்ளே மரண பயத்தை கொண்டு வந்து விபத்தை உண்டாக்கி வியாதியை உண்டாக்கி மக்களை அழிச்சிடணும், மரணத்தை உண்டாக்குற அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படி. அதனால் தான் இயேசு மரிப்பதற்காக இந்த உலகத்தில் குழந்தையாய் அவதரித்தார். இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு என்கிற ஒருவர், அவர் குழந்தையாக பிறந்து கன்னியின் வயிற்றிலே அவர் பிறப்பார், அவர் ரத்தம் சிந்தி மரிப்பார், உயிர் தெழுவார் என்று தீர்க்க தரிசனமாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். அப்போ அவர் வந்ததை மரிப்பதற்காக, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர் உயிரோடு எழும்பணும். அப்பதான் மனிதர்களுக்கு விடுதலை, மனிதர்களுக்கு ஆசீர்வாதம். அவர் மரணத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கணும். அதற்கு அவர் தன்னுடைய மரணத்தினாலே சாத்தானுடைய வல்லமை அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பார்த்தீங்களா? ஜீவ காலமெல்லாம் மரண பயம், மரண பயம். பயமே வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம், பயமானது வேதனை உள்ளது. ஏதோ ஒரு பயம். சிலருக்கு வியாதி குறித்த பயம், சிலருக்கு நாளை தினத்தை குறித்த பயம், சிலருக்கு அசுத்தாவி குறித்த பயம். இது மாதிரி இப்போ கொரோனா, கொள்ளை நோய், அடுத்த நோய் எல்லாம் சொல்கிறாங்க, ஒமைக்ரான், எல்லாரும் உடனே பயம் வந்துடுது. அந்த பயமே பிசாசினிடத்திலிருந்து வருகிறாரு. நம்மை பயப்படுத்தி சமாதானத்தை கெடுத்துருவான், தூக்கத்தை கெடுத்துருவான். பயத்திலே கொடூரமான பயம் மரண பயம்தான். நான் செத்துருவனோ மறிச்சிருவனோ என்கிற பயம்தான் கொடூரமான பயம். வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணுவதற்காக இயேசு மனிதனாக வந்து சிலுவையிலே மறித்து பிசாசை ஜெயித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. பாருங்க, அந்த ஐயா சொன்னாங்களா, ஆசீர்வாத ஐயா, 18 வருஷம் தூங்க முடியாது, மரண பயம், கண்ணை மூடினா செத்துருவனோன்ற பயம். 18 வருஷங்க. யோசித்து பாருங்க. அவங்களே சொன்னாங்கல்ல அனுபவத்தை. ராத்திரியெல்லாம் கதவை திறந்துட்டு வெளியில தெருவா அலைவது, ஆங்காங்கே உட்காருவது, எப்படி என்ன வேதனை பாருங்களேன். அது எதனால் அப்படி? கல்ல தோட்டத்தில் உட்கார்றது, தெருக்களை உட்கார்றது, அடுத்த வீடுகள் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண, தூக்கம் இல்லை, மரண பயம், கண்ணை மூடினா செத்துருவனோன்ற பயம். பாருங்க, இயேசுவை நோக்கி அவங்க ஜெபித்த போது அசுத்தாவி வெளியேறி போனதை அவங்க பார்த்தாங்க, உணர்ந்தாங்க. அசுத்தாவி வெளியேறி, அந்த பயத்தின் ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறி போனது. அந்த இருந்து விடுதலை, நிம்மதியாக தூங்குறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு இதே மாதிரி எத்தனை பேர் ராத்திரியில் தூங்க முடியல. கண்ணை மூடினா மரண பயம், கண்ணை மூடினா பயப்படுத்துகிற சொப்பனங்கள், தரிசனங்கள். நான் மறிச்சிருவனோ செத்துருவனோ மரண பயம். சிலருக்கு வினோதமான பயம், காரணமே இல்லாத ஒரு மரண பயம். ஒரு சமயம் ஒரு பட்டணத்தை ஒழித்து போயிருந்தேன். பெரிய ஆஃபீஸர், ஒரு பெரிய கம்பெனியில் ஆஃபீஸராக வேலை செய்கிறவர். அவர் என்னை தனியாக பார்த்து ஜெபிக்கணுன்னார். வாங்க உட்காருங்க பிரதர், என்னென்ன, நான் இந்த ஆஃபீஸில் நான் பெரிய அதிகாரியாக பணி செய்கிறேன். நான் என்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஊழியராக இருக்கிறனால உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்டேன். எப்போவுமே ஒரு மரண பயம். ஏன் ராத்திரி தூங்க போகும்போது பயம் வருதான்னு கேட்டேன். ராத்திரி வந்தால் மட்டும் பரவாயில்லையே, பகலையும் ராத்திரியும். நான் வேலைக்கு போனேன்னா போகிற வழியில் என்னுடைய வாகன விபத்துக்குள்ளாகி செத்துருவோன்னு நீ பயம். அதனால் வாகனத்தில் போக மாட்டேன், நடந்து போகிறேன்.
நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் பின்னால் வர்ற வண்டிகள் ஏதாவது மோதி நான் செத்துருவனோ அப்படின்ற பயம், திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறேன். அந்த மாதிரி ஒரு பயம். ஆஃபீஸில் போய் உட்காந்து அந்த ஃபேன் அருந்து என் தலையில் விழுந்து செத்துருவனோ அப்படின்ற பயம். அதை பார்த்தா பயம், ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லுவேன். நின்னா பயம், உட்காந்தா பயம், எப்பொழுதும் ஒரு பயம். அந்த ஆவி, ஒரு பயப்படுத்துகிற ஆவி அவரை கலங்க பண்ணி கொண்டே இருந்தது. பாருங்க, எனக்கு அன்பானே, 1 சாமுவேல் 16:14 ஒரு தேசத்தை ஆளுகிற இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவையே ஒரு அசுத்தாவி கலங்க பண்ணி கொண்டிருந்தாராம். அவன் ஆண்டவர் விட்டு வழி விலகினதுனால அசுத்தாவி வந்து விட்டாரு, கலங்க பண்ணி கொண்டிருந்தாரு. இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி பாருங்க, எப்பவுமே அப்படி ஒரு மரண பயம். அது மாதிரி எப்படி யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, எப்பவும் என் உடம்புல ஏதோ ஒன்று இருக்குதுங்க, எனக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுதுங்க. எவ்வளவு துக்கம் இல்லை. அநேக வருஷத்துக்கு முன்னால நாங்கள் வந்து விழுப்புரம் சிட்டியில் ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு இதே மாதிரி நற்செய்தி கூட்டம் நடத்தப்பட்டது. பல கிராமத்திலேருந்து நிறைய ஜனங்கள் வந்திருந்தாங்க. ஒரு வயதான ஒரு தாயார், அவங்க வந்து கிராமத்திலேருந்து வந்தவங்க. அவங்க ஏதோ முதல் இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கே வந்திருக்கிறாங்க. அவங்க கூட்டத்துக்கு முன்னால் வந்து ஜெபம் பண்ணதெல்லாம் நான் கவனித்தேன். ஏன்னா வித்தியாசம், ரொம்ப வித்தியா ஜெபிச்சாங்க. அவங்க கிறிஸ்தவங்க இல்லாதவங்கன்னு எனக்கு தெரிந்தது. அப்புறம் எல்லாம் ஜெபம் முடிஞ்சிட்டு, இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கா, சுகம் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து அதை மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்துன்னு சொன்னேன். அந்த தாயார் வந்தாங்க. ரொம்ப படிப்பறிவு கிடையாது, கிராமத்தில் வந்து கொச்சையாக அப்படியே தமிழில் அவங்க பேசினாங்க. அந்த தமிழில் அழகாக ஒரு கிராமத்தார் பேசுகிறதில்ல அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து அவனுடைய சரீரத்தில் 30 வருஷத்துக்கு மேலே ஒரு அசுத்தாவி இருந்ததாம். மோர் தென் 30 இயர்ஸ், 30 வருஷத்துக்கு மேலே ஒரு பிசாசு எனக்குள்ளே இருந்து ராத்திரியும் பகலும், நான் படுக்கும் போதும் பிசாசோடு தான் படுக்கணும், வேலை செய்தாலும் பிசாசோடு தான். அது எனக்குள்ளேருந்து கிரியை செய்யும், பேசும். என் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. இதிலிருந்து நான் விடுதலை பெறணும். நீ போகாத இடம் இல்லை, பார்க்காத மந்திரவாதி இல்லை, போகாத காரியம் இல்லை. மக்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், எல்லாம் செஞ்சு 30 வருஷமாக அது என் கூடவே இருந்து என்னை பாதித்து கொண்டே இருந்தது. நான் இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கூட்டம் நடக்குது, இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னா மற்றவங்க வாசித்து சொன்னாங்க. இப்படி கூட்டம் நடக்குதா, இயேசு விடுதலை கொடுக்கிறார். அப்படியா, எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே என் உடம்புல இந்த ஆவி இருக்குது, என்னை வாதிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு எங்கே போனாலும் விடுதலை இல்லையே, இயேசு விடுதலை தந்துடுவாரா அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ இங்கே பிரசங்கெல்லாம் பண்ண அந்த ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இவங்களை பார்த்ததும் இல்லை, இந்த மாதிரி கிறிஸ்துவ கூட்டம் வந்தது இல்லை, முதல் முறை நான் வந்து கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தேன். அவங்க அதை சொன்னாங்க மேடையில், எனக்கு என்னத்தை மறைக்கவே முடியல. அப்படியே கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பிரசங்கம் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்குது, இயேசு விடுதலை தருகிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், சுகம் தருகிறவர். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, நான் எங்கேயும் அலைஞ்சி யாருமே எனக்கு விடுதலை கொடு, இந்த இயேசு விடுதலை தந்துடுவாரா. அப்போது இந்த விடுதலை வேணும்னா முன்னால் வாங்கணும்னா முன்னால் வந்துட்டாங்க, ஸ்டேஜுக்கு முன்னால் வந்து நின்று இயேசுவை கூப்பிடுங்க, அவர் விடுதலை தருவான்னு. இயேசுவே உங்களை கூப்பிட்டா விடுதலை தருவாங்கன்னு சொல்கிறாங்களே, எனக்கு 30 வருஷமாக வேதனைப்படுறேனே, எனக்கு நீங்கள் விடுதலை தருவீங்களான்னு அவங்க வந்து அப்படியே இயேசுகிட்ட சின்ன குழந்தை மாதிரி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிந்ததில்லை, முதல் முறை வந்திருக்கிறாங்க, அப்படியே ஆண்டு பேசியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க மேடையில் எல்லாருக்கும் மத்தியில், நான் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு முன்னால் வந்தாங்க, வெள்ளை அங்கி உடுத்திருந்தாங்க, ஒரு பிரகாசமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டுடலாம் மகளே, நான் அவனுக்கு விடுதலை தரேன்னு கையை என் தலையில் வச்சாங்க. எனக்குள்ள இந்த ஆவி போயிட்டு 30 வருஷமாக இருந்தது போயிட்டு, ஐயா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எல்லாருக்கும் மத்தியில் சொன்னாங்க. நான் கேட்டேன், வந்தார் ஒருத்தருன்னு சொன்னீங்களா, அது யாருங்க அப்படின்னு கேட்டேன். யாருன்னு நினைக்கிறேன், இயேசுன்னு தானே கூப்பிட சொன்னீங்க, நானும் இயேசுன்னு கூப்பிட்டேன், அப்போ அவர் தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டார். எப்படி இருந்தாருன்னா, இயேசு எப்படி இருப்பாரோ அவளை வர்ணித்து சொல்கிறாங்க. அந்த தாயார் சொன்னாங்க பாருங்க, மெய் செலுத்தி விட்டார், இயேசு எவ்வளோ அன்பானவர். முதல் முறை இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு மேலே அந்த பிசாசன் கட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சிறுபிள்ளை போல கூப்பிட்டாங்க, இயேசுவே. எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நீ நேரடியாக வந்தார் இயேசு, பிரத்யட்சமாக வந்து அவங்கள தொட்டு விடுதலை ஆக்கித்தார். அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டது இல்லை. யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படி தான் சொன்னாங்க அவங்க.
பார்த்தீங்களா? அப்போ இயேசு எவ்வளவு அன்பானவர். உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை தொடுவார், உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு மரண கட்டிலிருந்து விடுதலை தந்துருவார், மரண பயத்திலிருந்து விடுதலை தந்துருவார். அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அவர் வாசம் பண்ணுகிறதே நம்முடைய இருதயம்தான். இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஆலயம் எது தெரியுமா? எத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு சர்ச்சை கேட்டினால் அங்கு வந்து அவர் வாசம் பண்ண மாட்டார். அப்படிதான் பைபிள் எழுதியிருக்க. மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. அவர் அங்கிருந்து தங்குவதில்லை. ஆராதனை நடக்கும்போது அவருடைய பிரசன்னம் வரும், ஆசீர்வதிப்பார், கடந்து போவார். அவர் தங்குகிற இடம் மனுஷனுடைய இருதயம். நீங்க தான் அவருடைய ஆலயம். நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுவார். அதனாலதான் நம்முடைய உள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மரண பயம் மாறிவிடும். வேத புஸ்தகத்துல ஸ்தேவான் என்கிற வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்போஸ்தலர் 7:59 அவன் இயேசுவை அறிவித்ததுனால அவனை கல்லினால் அடித்து அவனை கொலை பண்றாங்க. அவன் மரித்து கொண்டிருக்கிறான். ஐயோ, அடிக்கிறாங்களே, சாக போறனை காப்பாத்துங்கன்னு அலறவில்லை. அவன் சொல்றான், இயேசுவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மரணத்துக்கு கண்டு பயப்படல, மரணத்தை தைரியமாய் சந்திக்கிறான். மரண பயம் அவனை விட்டு போய்விட்டது. அதே மாதிரி தான் பவுல் என்கிற வாலிபன் வாலிப வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய இயேசுவை அறிவித்ததனால் அவனை ஜெயிலில் போட்டு அவனை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:6-7-8 நான் மரிக்கப் போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. பயப்படல, தைரியமாய் மரணத்தை சந்திக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:55 மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சாத்தானே நீ ஜெயிக்க முடியாது, மரணம் ஜெயிக்க முடியாது. மரணத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ன தைரியமாய் சொல்லுகிறார். இயேசுடைய உள்ளத்துல வந்துட்டா நீங்களும் பிசாசை கண்டு பயப்பட மாட்டீங்க. மரணத்து குறித்த பயமும் போய்விடும். ஒரு பெரிய தைரியம். அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயம் கொடுக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். அதற்காக சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் கொலோசியர் 2:14-15 வாசிக்கும் பொழுது அவர் சிலுவையிலே சாத்தானுடைய சகல வல்லமைகளை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தின போது சாத்தானை ஜெயித்தார். அவனுடைய வல்லமைகளை எல்லாம் உரிந்து கொண்டார். அவனை காலின்களை நசுக்க போட்டார். அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சொல்லும் பொழுது இன்றைக்கும் பிசாசு நடுங்குகிறான். அவனுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அதனால் தான் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த இயேசு, தன்னை பலியாய் கொடுத்து மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் மகனே, இன்றைக்கு உனக்கு விடுதலை. என் மகளே, இன்றைக்கு உனக்கு விடுதலை. அந்த பாவ வல்லமிலிருந்து விடுதலை, அந்த வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு உனக்கு விடுதலை என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார்.